துளாராசி அன்பர்களே, இந்த விசுவாச வருஷத்திய கோச்சார பலன்கள் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப துளாராசிக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்காரு. 9ஆம் இடத்துல இருக்கிற குரு என்ன பண்ணுவாரு? 5ஆம் பார்வையா ராசியை பார்க்க போறாரு. அப்ப உங்க ராசியானது பலப்பட்டு உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் நிறைவேற்றத்துக்கான காலகட்டம் இது. நல்ல குரு பலம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு திருமண யோகங்கள் ஏற்படும். அதே சமயத்துல அந்த துலா ராசியில இருக்கிறவங்க 3ஆம் இடத்த முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறாரு. அப்போ நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகளை தேடி தரும். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்து நல்ல யோகங்களை ராஜயோக பலன்கள் எல்லாம் தருவாரு. 5ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலனும் நல்ல குலதெய்வ வாழ்வும் கிடைக்கும். இந்த சமயத்துல நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணி உங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வாங்க. குலதெய்வ அருளால நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். நீங்க மகாலட்சுமிய வெள்ளிக்கிழமையில வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகாலட்சுமிக்கு ஒரு தீபம் போட்டு விளக்கேற்றிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு மொத்தத்துல இந்த விசுவாச வருஷத்திய கிரக பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நன்மையை தான் தர இருக்குது. வணக்கம். பிரபஞ்ச இணைப்புகள் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் ஷேர் பண்ணுங்க. அவங்களெல்லாம் பார்த்து சொல்லுங்க. இதுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது இதுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்களுடைய சந்தேகங்களை தெரிவிங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோல நம்ம அதை பத்திலாம் கிளியரா நம்ம விவாதிப்போம்.